அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். வாழ்தல் இனிது நான் முழக்கம் திரு. இந்த வன்னி ஆண்டன் என்று சொல்லி ஒருவருக்கு அவனுடைய செம்மணி புதைகுழி தொடர்பான துண்டு பிரசுரம். அத பறிச்செறிஞ்சு அவரையும் துரத்தி விட்டுட்டினம் என்று சொல்லி அவர் வன்னி ஆண்டன் சொல்றார். அவர் என்ன சொல்றாருன்னு கேட்போம். தமிழக தேசிய தலைவரால் ஆரம்பிக்கப்பட்ட நிறைய அமைப்புகள் இந்த துண்டு பிரசுரத்தை கூட நான் யாரையும் குற்றம் சொல்லவில்லை, உண்மையை சொல்றேன். இந்த துண்டு பிரசுரத்தை தான் கொடுக்க விடையில மே 18ஆம் தேதி தமிழின் அழைப்பினால நான் இந்த செம்மணி துண்டு பிரசுரத்தை கொடுக்க இந்த துண்டு பிரசுரத்தை கிழிச்சு எறிஞ்சவர்கள். அப்ப இவர் மே 18 நிகழ்வுக்கு போனதாகவும், அங்கே செம்மணி புதைகுழி தொடர்பான துண்டு பிரசுரங்களை அதை எப்படி ஒரு ஆயுதங்களாக தமிழின அழிப்புக்கு சாட்சியங்களாக ஒரு நீதி கேட்கும்போது அது ஒரு தடயங்களாக பாவிக்கப்படலாம் என்று பல்வேறு இடங்களில் சொல்லிக்கொண்டு வர்றார். நானும் பார்த்துருக்கேன். நல்ல விஷயம் அது. அவருக்கு பின்னால் இருக்கக்கூடியவர்கள் பற்றி எனக்கும் சில பேர் பற்றி கேள்வி இருக்குது. அவர்களுடைய இரட்டை நிலைப்பாடு பற்றி எனக்கு இருக்குது. அது பேசலாம். ஆனால் இந்த செம்மொழிக்காகவும் தமிழீழ விடுதலைக்காகவும் தாங்கள் மட்டுமே போராட வேண்டும் என்று மனநிலை கொண்டிருப்பது ஒரு ஒட்டுக்குழு மனப்பான்மை, ஒட்டுக்குழு மனப்பான்மை அல்லது குழுவாத மனப்பான்மை. இது அமைப்பு, அரசியல் இப்படியான விஷயங்களில் நாங்கள் ஜனநாயகம் பற்றி ஆழமாக தேடும்போது அதிலெல்லாம் விவாதிக்கலாம். அப்போ இப்படியானவர்களை கேட்டால் கதைக்கிறதுக்கு வாங்கோண்டா வரமாட்டினோம். சரிதானே? அப்போ இந்த வன்னி ஆண்டன் என்று சொல்லப்படுகிற அந்த அண்ணனுக்கு நடந்த அநீதி மிகவும் மோசமானது. என்னென்னு சொல்லி சொன்னால், தமிழீழ மக்கள் தங்களுடைய விடுதலையை பெற்றுத்தர்றதுக்கு யாருக்கும் அதை குத்தகை கொடுக்கவில்லை. சரிதான், எல்லாரும் போராடலாம், நானும் போராடலாம், நீங்களும் போராடலாம். அது மட்டுமல்லாது இன்னொரு விஷயத்தை நாங்கள் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், தமிழீழ தேசிய தலைவனுடைய கடைசி மாவீரர் உரை கவனிக்கொண்டாங்கலாம். அவர் புலம்பெயர்ந்த இளையோரிடம்தான் இந்த விடுதலை போராட்டத்தை ஒப்பு கொடுத்து விட்டு போகிறேன்னு சொல்லி வடிவா அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கிறார். ஆனால் எந்த அமைப்பு, இங்கே இருக்கிற கனடாவில் இருக்கிற எந்த அமைப்புனாலும் சரி, வேறு நாடுகளில் புலம்பெயர்ந்த நாடுகளில் ஐரோப்பாவில் இருக்கிற அமைப்புகள் இருந்தாலும் சரி, யாராவது கொடுக்குறீங்களா? நாங்கள் நிறைச்சதலைக்காரரும் கிழவங்களும் நாளைக்கு விழுந்து சாக போகிறவங்களும் தான் இன்னும் இல்லை விட மாட்டோம்னா அந்த கதிரையை புட்டிச்சு கொண்டு இருக்கிறீங்களா? எங்களை பிள்ளைகள்கிட்ட கொடுத்து பாருங்களேன். எனக்கு 2009 2008 இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல இளம் பாராயமான ஆட்கள் அந்த இன அழிப்பு உச்சக்கட்டத்தில் போயின்னு இருக்கும்போதும் எங்களுடைய இந்த இளம் பிள்ளைகள் கிருஷ்ணா சரவணமுத்து, ஆரணி முருகானந்தம், மற்ற சிவா விமலச்சந்திரன், நீதன் ஷான் இப்படியான ஆட்கள் எங்களுடைய அடுத்த தலைமுறை. அவர்களுடைய அந்த பேச்சும் திருக்குறளை மேற்கோள் காட்டியும் இன அழிப்பினுடைய விஷயங்களை அனைத்துலக குற்றவியல் அந்த இது கோவையின்படி மேற்கோள் காட்டி செய்கிறதெல்லாம் எங்களுக்கு ஒரு பெரிய ஒலிக்கீட்டு மாதிரி தெரிஞ்சது. ஆனால் அவர்களுக்கெல்லாம் நாங்கள் இடம் கொடுக்காமையும் இந்த நரைச்சதலைகளை தொடர்ந்து தங்களோட கட்டுப்பாட்டுக்கள் இந்த அமைப்புகளை வச்சிருக்கிறதாலே தான் இன்றைக்கி இந்த நிலைமை வந்துட்டுதோ என்று எனக்கு ஒரு ஐயமாக இருக்குது. அப்போவே எங்களுக்கு ஒரு ஒலிக்கீட்டு தெரிஞ்ச மாதிரி இருந்தது. நமக்குள்ளேயே நாம் பேசி கொண்டிருந்த நாங்கள் என்னென்னதான் தமிழீழ விடுதலைக்கு ஒரு வீடு கட்டுற மாதிரி தலைவர் எல்லாத்தையும் கட்டிட்டு கூரை போடாமல் போயிட்டார். அப்போ நாம் இனி கூரை போட்டுட்டு இருக்கிறதா நம்மளோட வேலையாக இருக்குமென்று சொல்லி இங்கே இருக்கிற கனேடிய தமிழ் அமைப்புகள்ன்ற ஒரு கூட்டத்தில எல்லாம் 2009ஆம் ஆண்டுக்கு கேட்கக்கூடியதாக இருந்தது. மிகவும் நல்லா இருந்தது என்னென்னு சொல்லி சொன்னால், எங்களுடைய அந்த இளம் சமுதாயம் நாங்கள் எவ்வளவு செய்வோமோ அது மாதிரி நாங்கள் 8 அடி பாய்ந்தால் அவையில் 16 அடி பாயக்கூடிய அப்படியான ஒரு ஒலிக்கீட்டாக தான் தெரிஞ்சது அவையினுடைய அந்த வித்தியாசமான பார்வை. திருக்குறளை கூடி ஆரணி முருகானந்தம் அல்லது அந்த இளம் சமுதாயம் மேற்கோள் காட்டி ஆங்கிலத்தில் பேசக்கூடிய வல்லமையும் ஆற்றலும் பெற்றிருந்தார்கள் அந்த நேரங்களில். சரிதானே? அப்போ அவர்களிட்டே அப்போவே நாங்கள் இந்த பொறுப்புகளை கொடுத்துருந்தோம்டா எங்கே போயிருக்கும். அப்போ நாங்கள் செய்யலை, இந்த அமைப்புகள் செய்யலை, அவையில் எல்லாரையும் அடித்து அமுக்கி விட்டுட்டு நம்ம என்ன. அப்போ தாங்களே இந்த நிறைச்சதலைக்காரரை நாமளே இதுகளை இப்பயும் கொண்டு திரிகிறோம். என்ன நடக்க முடியாத நேரத்திலையும் பெட்டிகளை போகிற நேரத்திலையும் இப்பயும் கொண்டு திரிகிறோம். அதே நேரம் இன்னொரு விஷயத்தையும் கவனிக்கணும் என்னென்னு சொல்லி சொன்னால், இந்த புதுசாக கனடாவுக்கு வந்த ஆக்கள் இருக்கணும், அவையில் முள்ளிவாய்க்கால் நின்று வந்த ஆக்களும் இருக்கணும். நாங்கள் முள்ளிவாய்க்கால் பேரவலத்தை பார்க்கல. அவையில் அந்த ரத்தமும் சதையும் பிணமும் அதுகள் எல்லாமே பார்த்து வந்தார்கள். அவைகளுக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்களேன். உடனே எடுத்த உடனே ஒரு சாட்டு சொல்லுவீங்கள், அவங்க புலனாய்வுத்துறை ஆக்களாலோ பாவிக்கப்படுறாங்களோ தெரியலேண்டு. ஏன் நீங்கள் இருக்கிற இங்கே வேறு அமைப்புகள் ரூபா நீங்கள் கூப்பிட முயற்சிக்க இல்லையா? அல்லது நீங்கள் குழுவாதம் பேச இல்லையா? குழுவாதம் தமிழ் விடுதலைக்கு எதிரானது இல்லையா? அப்போ எல்லாருக்கும் சந்தர்ப்பத்தை கொடுங்க. ஏன் நீங்கள் குத்தகை எடுக்கிறீங்க?
அவனையும் விடுங்களேன், உள்ளுக்குள்ள விடுங்களேன். புதுசா கனடாவுக்கு வந்தவனையும் விடுங்களேன். நாங்கள் இங்க ஜனநாயகத்தில நாட்டில தானே இருக்கிறோம். என்ன இப்பயும் வந்து மேலிடத்தில வந்திருக்கு. ஆ பொறுப்பாளர் சொல்லிட்டார். அது என்ன? அதாரு பொறுப்பாளர்? அது என்ன மேலிடம்? அது யாரு? என்ன இன்னும் என்னத்துக்கு அல்லு அ இன்னும் என்னத்துக்கு இப்படி எல்லாம் இட்டு கட்டிக்கொண்டு எவ்வளோ காலம் கொண்டு போறீங்க? இது பொறிமா தோண்டின கதையா முடிய போகுது இல்லையா? ஆ இது வேடிக்கையா இல்லையா? உங்களுக்கே வேடிக்கையா தெரியலையா? ஆ இந்த வேடிக்கை மனிதர்கள பற்றியும் இன்னொரு வீடியோ போடணும் மக்களே. நன்றி, வணக்கம். வாழ்தலின் இது நாமார்க்கும் குடியெல்லோம் நமனேஞ்சோம்.